ஓம் சாந்தி 18/6/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்கார முரளிய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, அவகுணங்களை நீக்குவதற்கான முழு முயற்சி செய்யுங்கள். எந்த குணத்தின் குறைபாடு உள்ளதோ அதன் குறிப்பை எழுதி வையுங்கள். குணங்களை தானம் செய்வீர்களாயின் குணவான் ஆகிவிடுவீர்கள் அப்படின்றார் பாபா. டெய்லி சார்ட் வைக்கும்போது குணங்களுடைய சோதனை கூட அன்றாடம் செய்யுங்க. எனக்குள்ளார எந்த ஒரு அசுர குணம் இல்லை தானே, எந்த அவகுணம் இருக்குது, அதை நான் நீக்கணும், அதற்கு முயற்சி செய்யணும், செக் பண்ணி சேஞ்ச் பண்ணணுன்றார் பாபா. கேள்வி கேட்குறாரு, குணவான் ஆவதற்காக முதலில் என்ன ஸ்ரீமத் கிடைத்துள்ளது? பாபா பதில் சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, குணவான் ஆக வேண்டுமானால் ஒன்று, எந்த ஒருவருடைய தேகத்தையும் பார்க்காதீர்கள். தன்னை ஆத்மா என உணருங்கள். ஒரு பாபா சொல்வதையே கேளுங்கள். ஒரு பாபாவை பாருங்கள். மனிதர்களின் வழிமுறையை பார்க்காதீர்கள் அப்படின்றாரு. ரெண்டாவது பாயிண்ட்டு, தேக அபிமானத்தின் வசமாகி பாபாவின் அல்லது பிராமண குலத்தின் பெயரை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். தலைகீழான நடத்தை உள்ளவர்கள் குணவான் ஆக முடியாது. அவர்கள் குலத்திற்கு களங்கம் செய்தவர்கள் எனப்படுவார்கள். ஓம் சாந்தி. இந்த முரளி சொல்லும்போது பாப்தாதா கையில் மல்லிகை மலர்கள் இருந்தது. பாபா சாட்சாத்காரம் செய்விக்கின்றார். இது போன்ற மனமுள்ள மலராக ஆக வேண்டும் சொல்கிறாரு. குழந்தைகளுக்கு தெரியும், நிச்சயமாக நாம் மலராக இருந்தோம், ரோஜா மலராக, மல்லிகை மலராக ஆகியிருந்தோம், அதாவது வைரமாக ஆகியிருந்தோம். இப்பொழுது மீண்டும் ஆகி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது உண்மையானவர்களாக இருக்கின்றோம். முன்பு பொய்யாக இருந்தோம், பொய்யிலும் பொய்யாக. உண்மை என்பது சிறிதளவும் இல்லை. இப்பொழுது நீங்கள் உண்மையானவர்களாக ஆகின்றீர்கள். பிறகு உண்மையானவர்களிடம் அனைத்து நற்குணங்களும் இருக்க வேண்டும். ஒருவரிடம் எவ்வளவு குணங்கள் உள்ளனவோ அவ்வளவு மற்றவர்களுக்கும் தானம் கொடுத்து தன்னை போல் ஆக்க முடியும். நம்ம கர்மங்கள் செய்யும்போது நாம் எப்படி செய்கிறோம், எந்தெந்த குணங்களை நாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறவங்க நோட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம குணம் ஒன்று தெரியும் போது என்னாகுது, அவங்களுக்கு அது தானமாயிடுது. அதனால் பாபா குழந்தைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார், குழந்தைகளே, உங்களுடைய குணங்களின் அன்றாட குறிப்பினை எழுதி வையுங்கள். நம்மிடம் எந்த ஒரு அவகுணம் இல்லாமல் இருக்கின்றதா? தெய்வீக குணங்களில் என்ன குறைவாக இருக்கின்றது? இரவில் தினந்தோறும் தனது நாட்குறிப்பை எழுதுங்கள் அப்படின்றாரு. உலகத்தில் மனிதர்களுடைய விஷயமே தனிப்பட்டது. இப்பொழுது நீங்கள் மனிதர்களோ இல்லை அல்லவா? நீங்கள் பிராமணர்கள். மனிதர்களோ அனைவரும் மனிதர்கள்தாம். ஆனால் ஒவ்வொருவரின் குணங்களின் நடத்தையில் வேறுபாடு உள்ளது. மாயாவின் ராஜ்யத்திலும் கூட ஒரு சில மனிதர்கள் நல்ல குணவான்களாக உள்ளனர். ஆனால் தந்தையை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. மிகவும் தர்ம சிந்தனை உள்ளவர்களாக, மென்மையான மனம் கொண்டவர்களாக உள்ளனர். உலகத்திலோ மனிதர்களின் குணங்கள் விதவிதமாக உள்ளன. எப்போது தேவதை ஆகிறார்களோ அப்போது தெய்வீக குணங்களோ அனைவரிடம் உள்ளது. மற்றபடி படிப்பின் காரணத்தினால் பதவி குறைந்து விடுகின்றது. ஒன்று படிக்க வேண்டும், அடுத்து அவகுணங்களை நீக்க வேண்டும். இதை குழந்தைகள் அறிவார்கள். நாம் முழு உலகத்திலிருந்தும் தனிப்பட்டவர்களாக உள்ளோம். இங்கே ஒரே ஒரு பிராமண குலம் மட்டுமே அமர்ந்துள்ளது. சூத்திர குலத்தில் உள்ளது மனிதர்களின் வழிமுறை. முதலில் நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இன்னார் வாக்குவாதம் செய்கிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். பாபா சொல்லி புரிய வைத்திருந்தார். எழுதி வையுங்கள். நாங்கள் பிராமணர்கள் அல்லது பிரம்மா குமாரிகள் என்றால் ஈஸ்வரிய வழிப்படி நடப்பவர்கள். அப்போது இவர்களோட உயர்ந்தவர்கள் வேறு யாரும் இல்லை என்று புரிந்து கொள்வார்கள். உயர்ந்தவர்களும் உயர்ந்தவர் பகவான் என்றால் அவருடைய குழந்தைகளாகிய நாமும் கூட அவருடைய வழிப்படி நடப்பவர்கள்தாம். மனிதர்களின் வழிமுறைப்படி நாம் நடப்பதில்லை. ஈஸ்வரிய வழிமுறைப்படி நடந்து நாம் தேவதை ஆகின்றோம். மனிதர்களின் வழிமுறையை முற்றிலும் விட்டுவிட்டோம். பிறகு உங்களோடு யாரும் வாக்குவாதம் செய்ய முடியாது. என்னுடைய வழிப்படி நடக்கிறோன்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, டிபேட் பண்ண மாட்டாங்க. எல்லையற்ற தந்தையாகிய ஈஸ்வரனிடமிருந்து நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். சொல்லுங்கள், பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களின் வழிமுறைப்படியோ நாம் நீண்ட காலமாக நடந்து வந்துள்ளோம். இப்பொழுது நமக்கு கிடைத்துள்ளது ஈஸ்வரிய வழிமுறை.
குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவிற்குத்தான் மகிமை செய்ய வேண்டும். முதலில் புத்தியில் பதிய வைக்க வேண்டும், நாம் ஈஸ்வரிய வழிமுறைப்படி நடப்பவர்கள். மனிதர்களின் வழிமுறைப்படி நாம் நடப்பதில்லை, கேட்பதில்லை. ஈஸ்வரன் சொல்லியிருக்கின்றார், தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாபா சொல்கிறாங்க, ஆத்மாவை பாருங்கள், சரீரத்தை பார்க்காதீங்க. இந்த இதுவோ தூய்மையற்ற சரீரம், இதை எதற்காக பார்க்க வேண்டும் அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளாகி நீங்கள் பாபாவின் அறிமுகம் கொடுப்பதற்காக குருடர்களின் 3 கோல் ஆக வேண்டும். ஆத்மா பார்க்கப்படுவதில்லை, அதாவது இந்த ஸ்தூல கண்ணால் பார்க்க முடிவதில்லை, ஆத்மா அறியப்படுகின்றது. ஆத்மா எவ்வளவு சிறியது, இந்த ஆகாச தத்துவத்தில் பாருங்கள், மனிதர்கள் எவ்வளவு இடத்தை எடுக்கிறார்கள். மனிதர்களோ வருவதும் போவதுமாக இருக்கிறார்கள் இல்லையா? ஆத்மா எங்காவது வருவதும் போவதுமாக இருக்கிறதா என்ன? ஆத்மாவிற்கு எவ்வளவு சிறிய இடம் இருக்கும்? இது சிந்தனைக்குரிய விஷயம் அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பாபாக்கிட்ட இருந்து ஆஸ்தி அடைகிறீங்க, வேறு யாரையும் கருணை உள்ளவர் என்று சொல்லப்படுவது கிடையாது. மனிதர்கள் ஒரு பொழுதும் தேவதை என சொல்லப்படுவதில்லை. கருணை உள்ளம் கொண்டவர் ஒரே ஒரு பாபா மட்டுமே. அவர்தான் மனிதர்களை தேவதைகளாக மாற்றுகின்றார். அதனால் சொல்கின்றார், பரம்பிதா பரமாத்மாவின் மகிமை அளவற்றது, அதற்கு எல்லை கிடையாது. இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், அவருடைய கருணைக்கு அளவு கிடையாது. பாபா புதிய உலகத்தை உருவாக்குகின்றார், அதில் அனைத்துமே புதியதாக இருக்கும். மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் அனைத்தும் சதோப்பிரதானமாக நிலையில் இருக்கும். பாபா சொல்லி புரிய வைத்துள்ளார். நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகின்றீர்கள் என்றால் உங்களுடைய பர்னிச்சரும் கூட அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் என்று பாடப்பட்டுள்ளது. பாபாவையும் கூட சொல்கிறார்கள், உயர்ந்திலும் உயர்ந்தவர். அவரிடமிருந்து உலகத்தின் ராஜ பதவி கிடைக்கின்றது. பாபா தெளிவாக சொல்கின்றார், நான் உங்களுக்காக உள்ளங்கையில் சொர்க்கத்தை கொண்டு வருகின்றேன். அந்த மனிதர்கள் உள்ளங்கையிலிருந்து குங்குமப்பூ முதலியவற்றை வெளிப்படுத்துகின்றனர். இங்கோ படிப்பின் விஷயமாகும். இது உண்மையான படிப்பு. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், நாம் படித்து கொண்டிருக்கின்றோம், பாடசாலைக்கு வந்துள்ளோம். நீங்கள் பாடசாலைகள் அதிகமாக திறப்பீர்களானால் உங்கள் செயல்பாட்டை பாருங்கள் அப்படின்றார் பாபா. பாபா பிறகு உங்களுடைய கேரக்டர் நடத்தை மிகவும் நன்றாக இருக்கணும். உங்கள் கேரக்டர் மாறுவதற்கு எவ்வளோ நேரம் பிடிக்கின்றது அப்படின்னு செக் பண்ணுங்க அப்படின்றார் பாபா. நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள், ஒரு சிலருடைய கேரக்டர்கள் மிகவும் நல்ல முதல் தரமானதாக உள்ளன. அது வெளிப்படையாக தெரியும். யார் எப்படின்னா அது மறைக்க முடியாது, அது தெரியும். பாபா ஒவ்வொரு குழந்தையையும் அமர்ந்து பார்க்கின்றார். இவர்களிடம் என்ன குறைபாடு உள்ளது, அது வெளியேற்றப்பட வேண்டியுள்ளது. ஒவ்வொருவரையும் சோதித்து பார்க்கின்றார். குறைகளோ அனைவரிடமும் உள்ளன. ஆக பாபா அனைவரையும் பார்த்து கொண்டே இருக்கின்றார், முடிவை பார்த்து கொண்டே இருக்கின்றார். பாபாவுக்கோ குழந்தைகள் மீது அன்பு உள்ளது இல்லையா? பாபாவுக்கு தெரியும் உங்ககிட்ட இந்த குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த குறைபாட்டினுடைய காரணத்தினால இவங்களால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. குறைபாடுகள் நீங்கவில்லை என்றால் மிகவும் கஷ்டம், பார்த்தாலே தெரிந்து விடுகின்றது. இவங்க சீர்திருந்த இன்னும் நேரம் பிடிக்கும் என்பதையும் அறிந்திருக்கின்றார். ஒவ்வொருவரையும் சோதித்தறியும் பொழுதும் பாபாவின் பார்வை ஒவ்வொருவரின் குணங்கள் மீது படும். உங்களுக்குள் எந்த ஒரு அவகுணமும் இல்லாது இருக்கின்றதா என்று கேட்பார். பாபாவுக்கு முன்பு உண்மையை சொல்லிவிடுகிறார்கள். ஒரு சிலருக்கு தேக அபிமானம் இருக்கிறது என்றால் உண்மையை சொல்வதில்லை. பாபாவோ சொல்லி கொண்டே இருக்கின்றார். தாமாகவே செய்பவர்கள் தேவதைகள், சொல்லி செய்பவர்கள் மனிதர்கள். யார் சொல்லி செய்தலன்னு அவங்க என்ன சொல்கிறதுன்றார் பாபா. பாபா சொல்லிகிட்டே இருக்கார், இந்த ஜென்மத்தின் குறைகள் என்னென்ன உள்ளனவோ அவற்றை பாபாவிற்கு முன்னால் தாங்களாகவே சொல்லிவிடுங்கள். நமக்குள்ள என்னென்ன குறைகள் இருக்குது எல்லாத்தையும் பாபா கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டா பாபா அதை நீக்குவதற்கு வழிமுறை கொடுப்பாங்க. பாபாவோ அனைவருக்கும் சொல்கின்றார், குறைகளை சர்ஜனிடம் சொல்லிவிட வேண்டும். சரீரத்தின் நோயை இல்லை, ஆத்மாவின் உள்ளே இருக்கக்கூடிய நோயை சொல்லணும். அதாவது ஏதோ அசுர சிந்தனைகள் இருக்கா, அசுர குணங்கள் இருக்கா, இதை பாபாவுக்கு தெரியப்படுத்தணும். பிறகு பாபா அதை பற்றி புரிய வைப்பார். இந்த நிலைமையில் அவகுணங்கள் நீங்காத வரை நீங்கள் இவ்வளோ உயர்ந்த பதவி அடைய முடியாது அப்படின்றார் பாபா. மனிதர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுதான், இவங்களுக்கு பகவான் படிப்பு சொல்லித்தராரா, அந்தமாரி இருக்காங்க அப்படின்றார் பாபா. பகவானே பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர், சர்வவியாபி. அவர் எப்படி இவங்களுக்கு கற்றுத்தருவார்? கடவுள்கிட்ட படிக்கிறான்னு சொல்கிறாங்க, ஆனால் இவங்க நடத்த இப்படி இருக்குது இது அப்படின்னு சொல்கிறாங்களாம். இதை பாபா அறிவார். உங்களுடைய குணங்கள் எவ்வளவு முதல் தரமானதாக இருக்க வேண்டும்,
அவகுணங்களை மறைத்து விடுவீர்களானால் இவ்வளவு புத்தியில் பதியாது. அதனால் எவ்வளவு முடியுமோ தனக்குள் இருக்கும் அவகுணங்களை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள், குறித்து வையுங்கள் அப்படின்றார் பாபா. நமக்குள்ளார என்னென்ன குறைகள்லாம் இருக்குது, உள்ளுக்குள்ளார ஏதோ குறை இருக்குன்னா என்ன ஆகும், மனசு கூட அரிச்சிக்கிட்டே இருக்கும். வியாபாரிகள் வந்து தங்கள் கணக்கை தினந்தோறும் பார்ப்பாங்க இல்லையா, இன்றைக்கி எவ்வளோ லாபம் வந்தது. பாபா கூட சொல்கிறார், நீங்கள் கூட உங்கள் நடத்தையை பாருங்கள் தினமும், இல்லைனா உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்வீங்க, பாபாவுடைய கௌரவத்தை இழக்கச் செய்து விடுங்கள் அப்படின்றார் பாபா. குருவின் பெயரை கெடுப்பவர்கள் நல்ல பதவி அடைய முடியாது. தேக அபிமானியாக இருப்பவர்கள் நல்ல பதவி அடைய முடியாது. ஆத்ம அபிமானிகள் நல்ல பதவி அடைவார்கள். ஆத்ம அபிமானி ஆவதற்காகவே அனைவரும் முயற்சி செய்கின்றோம். நாளுக்கு நாள் சீர்திரிந்து கொண்டே செல்கின்றோம். தேக அபிமானத்தினால் என்ன காரியங்கள் நடைபெறுகின்றனவோ அவற்றை நீக்கிக் கொண்டே செல்ல வேண்டும். தேக அபிமானத்தினால் பாவம் நிச்சயமாக நடைபெறுகின்றது. அதனால் ஆத்ம அபிமானி ஆகிக்கொண்டே இருங்கள் அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாரு, சில பேர் போக போக படிப்பே விட்டுடுறாங்க. இது என்ன, பகவான் பகவதி ஆக்குவதற்காக பகவான் உங்களுக்கு கற்றுத்தருகின்றார், இத்தகைய படிப்பையா நீங்கள் விட்டு விடுகிறீர்கள்னு கேட்குறாரு. உலகத்தின் இறைவனாகிய தந்தை படிப்பு சொல்லித் தருகிறார், இதில் தவறுறீங்களே. மாயை எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்குது, முதல் தரமான படிப்பிலிருந்து உங்கள் முகம் திருப்பிக் கொள்கின்றது அப்படின்றார் பாபா. இப்போது நம்ம முகம் சொர்க்கத்தின் பக்கம் உள்ளது, கால் நரகத்தின் பக்கம் உள்ளது. நீங்கள் சங்கமிக பிராமணர்கள், இது பழைய ஒரு ராவணின் உலகம். நாம் சாந்திதாம் வழியாக சுகதாம் பக்கம் செல்வோம். குழந்தைகள் இதையே நினைவில் வைக்க வேண்டும் அப்படின்றார் பாபா. ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, சரித்து கூட நம்பிக்கை கிடையாது இல்லையா. பிறகு பாபா நினைவு கடைசி நேரத்தில் இல்லைன்னா இன்னும் அவ்வளோதான். பாபா சொல்லி புரிய வைப்பதோ அதிகம். இவை அனைத்தும் ரகசியமான விஷயங்கள். ஞானமும் குத்தமானது, இதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. கல்பத்திற்கு முன் யார் எவ்வளவு முயற்சி செய்திருந்தார்களோ அதையே செய்து கொண்டிருக்கிறார்கள். டிராமாவின்படி பாபாவும் கல்பத்திற்கு முன் போலவே சொல்லி புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். இதில் வித்தியாசம் இருக்க முடியாது. பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பீர்களானால் விகர்மங்கள் விநாசம் ஆகிக் கொண்டே போகும். தண்டனை அடையக்கூடாது. பாபாவின் முன்னால் தண்டனை பெற்றீர்களானால் பாபா என்ன சொல்வார்? நீங்கள் சாட்சாத்காரமும் பார்த்திருக்கிறீர்கள். அந்த சமயத்தில் மன்னிப்பு தர முடியாது. இவர் பிரம்மா மூலமாக பாபா கற்றுத்தருகின்றார் என்றால் இவரது சாட்சாத்காரம் தான் ஆகும். இவர் மூலம் அங்கேயும் புரிய வைத்து கொண்டிருப்பார் இல்லையா. நீங்கள் என்னென்ன செய்திருக்கிறீர்கள், பிறகு அந்த சமயம் அதிகமாக அழிவீர்கள், கூக்குரலிடுவீர்கள், வருத்தப்படவும் செய்வீர்கள் அப்படின்றார் பாபா. நான் உங்களுக்கு இவ்வளோ கற்றுத்தந்தேன், நீங்கள் இப்படி காரியங்கள்லாம் செஞ்சீங்க, ராவணின் வழிப்படி பாவங்கள் செய்திருக்கிறோம் என்று நீங்களும் புரிஞ்சிட்ருக்கீங்க. பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியாக ஆகி விட்டிருக்கிறீர்கள். பாபாவை சர்வவியாபியான சொல்லியே வந்திருக்கின்றீர்கள். இதுவே முதல் நம்பர் அவமதிப்பு ஆகும் அப்படின்றாரு. இதனுடைய கணக்கு வழக்கு கூட அதிகமாக இருக்குது அப்படின்றார் பாபா. அதனால் பாபா சொல்கிறாரு, இந்த மாயா ஆத்ம அபிமானியாக இருக்க விடாது. இது பெரிய பாடம். தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்தால் பாவங்கள் பஸ்பமாகிவிடும். தாரணிக்கான முக்கிய சாரம் பாபா சொல்கிறாங்க, தேக அபிமானத்தில் வருவதால் நிச்சயமாக பாவங்கள் ஏற்படுகின்றன. தேக அபிமானிக்கு பதவி கிடைக்காது. அதனால் ஆத்ம அபிமானி ஆவதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். எந்த ஒரு கர்மமும் பாபாவின் பெயரை கெடுப்பதாக இருக்கக்கூடாது. உள்ளுக்குள் இருக்கும் நோய்களை பாபாவிடம் உள்ளது உள்ளபடி சொல்லிவிட வேண்டும். அவகுணங்களை மறைக்கக்கூடாது. தன்னை சோதித்தறிய வேண்டும். எனக்குள் என்னென்ன அவகுணங்கள் உள்ளன? படிப்பினால் தன்னை குணவனாக ஆக்க வேண்டும். பாபா இன்றைக்கி வரதானம் கொடுக்குறாங்க, எல்லைக்குட்பட்ட ராயல் இச்சைகளிலிருந்து விடுபட்டு சேவை செய்யக்கூடிய சுயநலமில்லாத சேவாதாரி ஆவீர்களாக. சின்ன சின்ன பெரிய லௌகிக ஆசையெல்லாம் விட்டாச்சு, ஆனாலும் உள்ளுக்குள்ளார ராயல் ஆசைகள்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் விடணும். பாபா சொல்கிறாங்க, எப்படி பிரம்மா தந்தை கர்மத்தின் பந்தத்திலிருந்து விடுபட்டு விலகி இருப்பதற்கான நிரூபணம் அளித்தார். சேவை மீது சிநேகத்தை தவிர வேறு எந்த பந்தனமும் இருக்கவில்லை. சேவையில் சுயநலம் இல்லாமல் இருக்கும்பொழுது தான் பந்தனம் இல்லாமல் இருக்கும். சுயநலத்தினால நீங்கள் சேவை செஞ்சிங்கன்னா அது கூட பந்தனம் ஆகிடும் அப்படின்றாரு. சேவை மீது சிநேகத்தை தவிர வேறு எந்த பந்தனமும் இல்லை. சேவையில் ஏற்படக்கூடிய எல்லைக்குட்பட்ட ராயல் இச்சைகள் கூட கணக்கு வழக்குகளின் பந்தனத்தில் பிணைத்து விடுகின்றது. உண்மையான சேவாதாரி இந்த கணக்கு வழக்குகளிலிருந்து கூட விடுபட்டு இருப்பார்.
எப்படி தேகத்தினுடைய பந்தனம், தேகத்தின் சம்பத்தினுடைய பந்தனம் இருக்கின்றதோ அதே போல் சேவையில் சுயநலம் இதுவும் பந்தனமாகும். இந்த பந்தனத்திலிருந்து, அதாவது ராயல் கணக்கு வழக்குகளிலிருந்து கூட விடுபட்டவராகி சுயநலமில்லாத சேவாதாரி ஆகுங்கள். பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு, வாக்குறுதிகளை ஃபைலில் வைக்காதீர்கள். இல்லையா, பாபாட்ட நம்ம என்னென்னலாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் அதை மட்டும் நோட் பண்ணி வைக்கக்கூடாது, அதை ஃபைனல் பண்ணிவிடுங்க. அதாவது சம்பூர்ணமாகி காண்பீங்கள். என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அதுபடி நடந்து சம்பூர்ணமாகி பாபாவுக்கு ரிசல்ட் கொடுங்கன்றார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.